வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்புடைய ஆரோக்கிய அதிசய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவில் ஒரு சத்தான கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 20% புரத சத்து நிறைந்திருக்கு. பிஸ்தா அதிக அளவு ஆக்சிஜனேற்றத்தை கொண்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களுக்கு எதிராக போராடுவதற்கு பிஸ்தா தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. முன்கூட்டிய முதுமை மற்றும் புற்றுநோய், நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற நாளப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்தா பருப்பில் நிறைவு உராத கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பொட்டாசியத்தினுடைய ஆதாரமாக பிஸ்தா பருப்பு விளங்குவதால இது இரண்டுமே ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இந்த பிஸ்தா சுவையில மட்டும் இல்லாம ஆரோக்கியத்திலும் மருத்துவ நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய பிஸ்தாவாக தான் இருக்கு. நீங்க தொடர்ந்து பிஸ்தாவை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது என்னென்ன நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம், என்னென்ன நோய்களை நீங்க வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு பத்தி தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குடல் பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குவதற்கு நீங்க பிஸ்தாவை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பிஸ்தாக்கள்ல ஃபைபர், அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கு. இது ஒரு ப்ரீபயோட்டிக் அல்லது உங்களுடைய குடலினுடைய நல்ல பாக்டீரியாவால் செரிக்கப்படக்கூடிய உணவு. உங்களுடைய குடல் பாக்டீரியா நார் சத்தை புளிக்க வச்சு அதை கொழுப்பமிலங்களாக மாற்றும். இது புற்றுநோய், இதய நோய் மற்றும் செரிமான கோளாறுகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆரோக்கியமான முறையில் ஊக்குவிக்கிறதுக்கு நீங்க பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறையும் நீங்க பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. பிஸ்தா பருப்பு கொழுப்பை குறைக்கக்கூடிய விளைவை கொண்டிருக்கிறதாக உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிஸ்தா பருப்புகளில் நார் சத்து, ஃபைபர் மற்றும் அதிக அளவு பாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்கு. இது கொலஸ்ட்ரால் அளவுகள் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்குது. ஸோ கொலஸ்ட்ராலை நீங்க குறைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கட்டுப்பாடோட உங்களுக்கு இருக்கும், அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்பு குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது இதை நீங்க சாப்பிட்றதால உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது கிடையாது. ஸோ இந்த பிஸ்தா பருப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் கலவைகள்லாம் இருக்கு. இது அனைத்துமே ஆரோக்கியமான முறையில் ரத்த சர்க்கரை அளவை உங்களுக்கு ஆதரிக்குது. அதாவது பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வச்சிரும். ரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். நம் உடலுக்கு அமினோ அமிலங்கள் இன்றியமையாமையாக கருதப்படுது. உங்களுடைய உடலால் அதை உருவாக்குறதுக்கு முடியாவிட்டால் அவற்றை உங்களுடைய உணவின் மூலமாக நீங்கள் பெறலாம். சில ஆய்வுகளில் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதாகவும் உங்களுடைய ரத்த நாளங்களை அது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால ரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பலம் பெறுவதற்கும் பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சிறந்த கண் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா பிஸ்தா பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. பிஸ்தா பருப்புகளில் அதிக அளவு ஜியாக்சாந்தின் மற்றும் லூடின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இது ரெண்டுமே உங்களுடைய கண்களை நீல ஒளி மற்றும் மாகுலர் டீஜெனரேஷன் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து பாதுகாக்குது. இது உங்களுக்கு வயதாகும் போது கூட பார்வை இழப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறதை தடுக்கிறது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்தா பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சிறந்த கண் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். எடை இழப்பை ஊக்குவிக்குது. ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எடை இழப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா சாப்பிடுவது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர், நார் சத்து மற்றும் புரத சத்து இது ரெண்டுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதில்ல. சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறத நாளடைவில் நீங்களே உணர்வீங்க. இதனால நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போட மாட்டீங்க. ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு பிஸ்தா பருப்பு நன்மைகளை தரக்கூடியதுக்கான அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விவரங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ எடுத்துக்காட்டுக்காக பார்த்தீங்கன்னா 1 ounce பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விவரங்களை நம்ம பார்க்கணும். 159 கலோரி, 5.72 கிராம் புரதம், 7.7 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 12.85 கிராம் கொழுப்பு சத்து, 3 கிராம் நார் சத்தெல்லாம் இருக்கு. பிஸ்தாவில் கொலஸ்ட்ரால் இல்லாதது மற்றும் விட்டமின்கள் மற்றும் தாதுக்களினுடைய சிறந்த மூலமாகும். ஸோ மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செம்பு, விட்டமின் B6, தயாமின் எல்லாம் இருக்கு. பிஸ்தாவை நீங்கள் எப்படி சாப்பிடுவது அப்படின்றதையும் இருக்கு. சாலட்டாகவும் பிஸ்தா பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீமாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு போல் வெண்ணெயில் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். பிஸ்கட் மாதிரி சாப்பிடலாம். நீங்கள் அதை அப்படியேவும் சாப்பிடலாம். குறிப்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் போல் பிஸ்தா பருப்புலையும் அளவு கட்டுப்பாடு உங்களுக்கு அவசியம். அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்களும் இருக்குது. அதிகமாக நீங்கள் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதால உங்களுக்கு உடல் வீக்கம், குமட்டல், வயிற்று வலி போன்றவையெல்லாம் ஏற்படலாம். மேலும் வாய், கண்கள், தோல் அல்லது தொண்டையில் அரிப்பும் ஏற்படலாம். இதனால நீங்க பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படின்றத முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது குறைந்த அளவு, போதுமான அளவு மட்டும்தான் நீங்க பிஸ்தா பருப்பு எடுத்துக்கணும். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அளவோடு சாப்பிடுங்க பிஸ்தா பருப்பை. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.